இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜீட்டா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் இத்தாலி தேசத்தில் 1212 ஆண்டில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு புனிதையானவள். அன்புமிக்கவர்களே, 12 வயது ஆன பொழுதே இவர் ஒரு பணக்கார வீட்டு வேலைக்காக அமர்த்தப்படுகிறார். பல்வேறு துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்த இந்த புனித ஜீட்டா தன்னுடைய தாட்சியாலும் நற்குணத்தாலும் அந்த வீட்டு உரிமையாளருடைய நற்பெயரை பெற்று பிற்காலத்தில் அந்த வீட்டினுடைய மேற்பார்வையாளராகவே உயர்த்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய நற்குணங்களாலும் தாட்சியாலும் வீட்டில் எல்லோருக்கும் பணிவிடை செய்தார் என்றும் தன்னுடைய சக பணியாளர்களை அவர் மகிழ்ச்சியோடும் மாண்போடும் நடத்தினார் என்றும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊதியத்திலிருந்து சிறு தொகை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து பழகி அந்த நற்குணத்தின் வாயிலாக அந்த வீட்டு உரிமையாளரே கடைசியில் தன்னுடைய குடும்பத்தின் சொத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அளவுக்கு தன்னுடைய நற்குணத்தால் எல்லோரையும் இவர் மனம் மாற்றினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இந்த புனித ஜீட்டா என்பவர் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் வீட்டு வேலை செய்கிற பெண்கள் இவர்களுடைய பாதுகாவலியாக இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இவருடைய இந்த புனிதத்துவத்திற்கு பரிசாக உறங்கிக் கொண்டிருந்த நேரத்திலேயே கடவுள் இவரை எடுத்து கொண்டார் என்றும் பிறகு இவருடைய கல்லறையில் பல்வேறு புதுமைகள் நிகழ்ந்து அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து கல்லறையை தோண்டிய பொழுது இவரது உடல் அழிவுறாமல் இருந்த ஒரு காரணத்தினால் இவருடைய உடலை எடுத்து பதப்படுத்தி இன்றைக்கு அவருக்கான ஒரு பேராலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. இத்தாலி தேசத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் இவருடைய இந்த திருத்தலத்தில் ஆசீர்வாதங்களை பெற்று செல்லுகிறார்கள் என்பது தான் வரலாறு. சகோதர சகோதரிகளே, இந்த புனித ஜீட்டாவுடைய பரிந்துரையால் நாமும் தூய்மையிலும் நற்குணங்களாலும் நிரப்பப்பட்டு இயேசுவுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டிய வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை செய்வேன். ஏனெனில் தந்தை மகன் வழியாக மாட்சி வரும் பொருட்டு என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் செய்வேன். அப்படி என்று இயேசு என்கிற திருப்பெயரால் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு இறைவன் ஆசிரையும் இயேசு என்கிற திருப்பெயரால் ஜெபிக்கிற பொழுது நமக்கு மீட்பு கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்கிற அழகான ஒரு செய்தியை இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார். இயேசு என்கிற இந்த திருப்பெயர் என்பது இயேசுவா அப்படி என்கிற எபிரேய வார்த்தை. அந்த எபிரேய பெயருக்கான விளக்கம் என்பது யாவே காக்கின்றார் என்கிற அந்த எபிரேய பெயர் தான் மருவி ஆங்கிலத்தில் ஜீசஸ் இயேசு என்கிற திருப்பெயராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, ஜீசஸ் அல்லது இயேசு என்கிற திருப்பெயர் என்பது நமக்கு ஏதோ ஒரு அடையாளம் அல்லது குறியீடு அல்ல. மாறாக இயேசு என்கிற திருப்பெயர் என்பது நமது மீட்பின் அடையாளம், நமது மீட்பின் ஊற்று, நம்முடைய உயிரின் ஊற்று என்று கூட அதை நம்ம சொல்லலாம். தமிழில் அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அப்படி என்று இந்த பாடல் வரிகளை பார்க்கிற பொழுது இந்த இயேசு என்கிற நாமம் என்பது இந்த பாருலகில் மேன்மையான ஒரு நாமம். இந்த இயேசு என்கிற திருநாமம் என்பது சத்துருக்களையும் பசாசுக்களையும் விரட்டி அடிக்கிற ஒரு நாமம். இந்த இயேசு என்கிற நாமத்திற்கு மண்ணுலகில் விண்ணுலகில் இணையான திருப்பெயர் எதுவுமே இல்லை. இந்த இயேசுவினுடைய திருநாமத்தை வைத்து நாம் ஜெபிக்கிற பொழுது இறைவன் தந்தையாகிய இறைவன் மாட்சி உறுகிறார்.
இயேசுவனுடைய திருப்பெயரால் நாம் மன்றாடுகிற பொழுது நாம் எல்லோருக்குமே நாம் வேண்டுவதெல்லாம் கிடைக்கும் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திருச்சபையில் இயேசு என்கிற திருப்பெயரை பயன்படுத்தி உயிர் பெற்றவர்கள் ஆயிரம், இயேசு என்கிற திருப்பெயரை பயன்படுத்தி நோய் நின்று குணமடைந்தவர்கள் ஆயிரம், இயேசு என்கிற திருப்பெயரை பயன்படுத்தி சாத்தானை விரட்டியவர்கள் ஆயிரம். இயேசு என்கிற திருப்பெயர் நமது மீட்பு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற வழிபாட்டு கொண்டாட்டங்களில் நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபமும் தந்தையாகிய கடவுளுக்காக ஏறெடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஜெபங்கள் முடிகிற இடத்துல எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மன்றாடுகிறோம் அப்படிங்கிற வார்த்தையோடு முடிவுறும். அப்படி என்றால் தந்தையாகிய கடவுளை நாம் இயேசு என்கிற திருப்பெயரால் மாட்சிமைப்படுத்துகிறோம் என்பதை புரிந்து கொண்டு இயேசு என்கிற இந்த திருப்பெயரை அன்றாடம் நம்முடைய வாழ்விற்காகவும் நம்முடைய மீட்பிற்காகவும் நம்முடைய எதிர்நோக்கிற்காகவும் பயன்படுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் தான் இறப்பதற்கு முன்பாக பயன்படுத்திய வார்த்தை, ஆண்டவரே இயேசுவே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்கிற வார்த்தைகளோடு மரித்ததாக நம்ம வரலாற்றில் வாசிக்கிறோம். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருச்சபையுடைய வரலாற்றில் பல்வேறு புனிதர்கள் இந்த திருநாமத்தை, இயேசுவினுடைய நாமத்தை உச்சரித்தவாறே வாழ்க்கையில் சுகம் பெற்றிருக்கிறார்கள், வாழ்க்கையில் தெளிவடைந்திருக்கிறார்கள், வாழ்க்கையில் ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்படி என்றால் நாமும் இயேசு என்கிற இந்த திருப்பெயரை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி ஆற்றலையும் எதிர்நோக்கையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ள இன்றே இயேசு என்கிற திருப்பெயரை உச்சரிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.